கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாள் கூட வெளிநாட்டு பாணியில் நடக்கின்ற ஒரு திருமண விழாவிற்கு ஒருவருக்கு அழைப்பு வந்திருந்தது. அந்த திருமணத்திற்கு அவர் போயிருந்தார். மண்டப வாசலில் பார்த்தா வெளிநாட்டு பாணியில் ஒரு பெரிய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருந்தது. என்ன பெயர் பட்டியல் என்றால், அந்த திருமணத்தை நடத்துகிறவங்க யாரெல்லாம் பத்திரிக்கை வச்சாங்களோ அவங்கவுங்க பேர், அதாவது எந்தெந்த டேபிளோடைய நம்பரு, அந்த டேபிள் நம்பரில் யாரெல்லாம் அமர வேண்டும் என்று பெயர் பட்டியல் அந்த வாசப்படியில், மண்டபத்து வாசப்படியில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ போனவர் அதை பார்க்குறாரு. அதுக்கு கீழே ஒரு பெரிய வாசகமும் எழுதப்பட்டு என்னன்னு சொன்னால், அதாவது ஒருவேளை நான் உங்களுக்கு அழைப்பை தந்துவிட்டு தவறுதலாக பெயரை எழுதியிருந்தாலோ மறந்திருந்தாலோ அப்படி என்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே ஐயோ நம்ம பேர் இல்லாமல் போயிட போத்துப்பா அப்படின்னு சொல்லி போனவர் ரொம்ப வேகமாக தேடுறாரு. என் பேர் எங்கே இருக்குது அப்படி பேரை கண்டுபிடிச்ச உடனே மண்டபத்துள்ள போகிறார். மண்டபத்துள்ளே போய் என் பேர் எங்கே இருக்குது, எந்த டேபிளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அமர்ந்துட்டார். பிரியமானவல்ல, ஃப்ரான்ஸ்லேயும் கூட சில வேளைகளில், அதாவது வெளிநாட்டு பாணியை தான் இப்போ இந்தியாவிலையும் சரி தமிழகத்துலேயும் சரி பல இடங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் சில டைமில் பத்திரிக்கை கொடுத்துருவாங்க, பெயர் பட்டியல் வாசப்படியில் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் பெயர் இருக்காது, டேபிளில் பெயர் இருக்காது. சில வேளை பெயர் தவறுதலாகவும் எழுதப்பட்டிருக்கும். அப்போ என்னடா இது பேரை காணாமன்னு தேடுவாங்க. அப்போ திருமணம் அழைப்பு கொடுத்துருவிட்டு ஐயோ என்னங்க என் பேர் இல்லைன்னொடனே அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் மனசு. என்னடா இது ஒரு பேர் எழுத விட்டுட்டோமேன்னு. இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். இது அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனத்துலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 18 19 வசனத்துலையும் சுருக்கமாக சில வசனங்களையும் இந்த சம்பவத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்மை நாமே சோதித்து பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் நான் விளக்க போகிறதில்லை. சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைத்து விட்டு போகிறேன், சோதித்து பார்ப்பதற்காக. நீங்களும் சரி நானும் சரி. அதாவது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனம். இந்த வசனத்தை என்னுடைய வாலிபன் நாட்களில் பல தெருக்களில் நற்செய்தி அறிவிப்பதற்காக பயன்படுத்தின ஒரு வசனம். ஆனால் இன்று பிரியமானவர்களே, திருச்சபைக்குள்ளேயும் இந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டிய காலகட்டாயத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். என்ன பதில் சொல்கிறீங்க? ஆமாம், வாங்க விளக்குறேன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ அவர்கள் மாத்திரம் தேவனோடு கூட பிரவேசிப்பார்கள். ஏன்னா தேவனே ஆலயமாக இருக்க போகிறார், தேவனே விளக்காக இருக்க போகிறார். அங்கு சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை. இது மனித அறிவுக்கு எட்டாது. இன்று வெளிப்படுத்தின விசேஷத்தை வைத்து பலர் உருவகப்படுத்தி, அதாவது தவறுதலான விளக்கமும் சரி, தவறுதலான படங்களையும் சரி, தவறுதலாக உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக காரியங்கள் நமக்கு புரியும். ஆனால் அநேக காரியங்கள் பிரியமானவர்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. தேவன்ட்டு அதை நம்ம விட்டுருவோம். அங்கே போகும்போது நம்ம பார்த்து கொள்ளுவோம். இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே. நன்றாக ஞாபகம் இருக்குது. எஸ்எல்சி படிக்கிற காலங்களில், அன்றைய காலங்களில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலங்களில், இன்றைக்கு ரிசல்ட்டெல்லாம் இன்டர்நெட்டில் போட்டுடுறாங்க. நம்ம பேரெல்லாம் அமர்ந்த இடத்துல நம்ம பிள்ளைங்கள்லாம் ரிசல்ட்டை பார்த்துடுறோம், நம்ம பேர் பட்டியலில் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும். ஆனால் பேப்பரில் வருவதற்கு முன்பாகவே பள்ளிக்கூட வளாகங்களில் சென்று அந்த வாசப்படியில் வைக்கப்பட்ட நம்மளுடைய அந்த ரிசல்ட் பட்டியலில் என் பேர் இருக்குதா அப்படின்னு பார்ப்பேன். நன்றாக ஞாபகம் இருக்குது. ஓடி போய் அந்த எஸ்எல்சி ரிசல்ட்டில் பார்க்கும்போது அப்பா நம்ம பேர் வந்துருச்சுப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேமாதிரி +2 ரிசல்ட்டை பார்க்கும்போது கூட செய்தித்தாளில் வந்தபோது கூட சொன்னார்கள், உன்னுடைய பேர் செய்தித்தாளில் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பில்டிங் மெயின்டெனன்ஸில் நீங்கள் செகண்ட் ப்ளேஸில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செய்தித்தாளில் என் பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் சொன்னபோது தான் எனக்கே தெரிந்தது. ஆனால் பெயர் பட்டியலில் +2ல் பாஸ் பண்ணிட்டேன்னு பேரை பார்த்தோன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. இதை நான் எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு இடங்களிலும் நம்மளுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது எக்ஸாம் எழுதும்போது, அது ஒரு வேளை
டிரைவிங் எக்ஸாமுக்கு சென்று வந்திருக்கலாம், இல்லை பரீட்சைக்கு சென்று வந்திருக்கலாம், இல்லை வேலை காரியங்களில் சில காரியங்களில் நாம் சென்று வந்திருக்கலாம். இப்படி நாம் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் பல இடங்களில் பரீட்சை எழுதுகிறோம், சில இடங்களில் நமக்கு டெஸ்ட்டு வைக்கப்படுகிறது. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கூட பாசிட்டிவ் நெகட்டிவ், ஐயோ பாசிட்டிவ் வந்துட்டா ஆபத்து, நெகட்டிவ் வந்தால் நல்லா இருக்குமே இந்த பிளட் டெஸ்ட்டில் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நெகட்டிவ் வந்தோன்னே ஒரு மகிழ்ச்சி. அப்போ இந்த பெயர் பட்டியலில் பிரியமானவர்களே, அந்த பரீட்சை எழுதினவர்கள் அந்த பெயரை நம்ம பெயர் இந்த இடத்துல வந்துருச்சுனோடனே அவ்வளோ மகிழ்ச்சி. அதாவது கவர்மெண்ட்டில் ஆலோசகராக பலரை தேர்ந்தெடுத்து அனுப்பும்பொழுது கூட பலரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நபர்கள் மத்தியில் நம்ம பேரும் ரிஜெக்ட் ஆகிருக்குமா இல்லை செலக்ட் ஆகிருக்குமா பார்க்கும்போது நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னொடனே நமக்கு மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. அப்போ இந்த காரியத்தை இன்றைக்கு இந்த வசனத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த கல்யாணத்துக்கு போனவர் யோசித்தாராம், ஐயோ பேர் விடப்பட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணிட்டு நம்ம பேரை கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போ இதே மாதிரி பரலோகத்தில் நம்ம போய் ஜீவ புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம பேர் விடப்பட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுது, ஐயோ மோசமான இருளான நரகத்துக்கு நம்ம போயிடுவோமே அப்படின்னு யோசித்தாராம் திருமணத்திற்கு போனவர். பிரியமானவரில் 2 காரியத்தை நீங்கள் நானும் இந்த வசனத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு குற்ற உணர்வு அடைந்து பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு மனந்திரும்பி அந்த மனந்திரும்புதலின் அனுபவத்தை உள்ளான மனதில், செயலில், பார்வையில், சிந்தனையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் காண்பித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற அத்தனை மனிதர்களுக்கும் நிற வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, உலகம் நாடு வேறுபாடின்றி, படிப்பு பணம் பட்டம் வேறுபாடின்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய வாழக்கூடிய நித்திய வாழ்வை அவருடைய சிலுவையின் மூலமாக கிருபையாக தேவன் சம்பாதித்து கொடுத்த அந்த மீட்பை அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதன் மூலமாக பெற்றுக்கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உண்டு, பட்டியலில் பெயர் இருக்கும், தைரியமாக நம்ம உள்ளே போகலாம். ஆனால் பெயர் இல்லவில்லை என்றால், பெயர் எழுதப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எனவே இன்றைக்கு நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் 21ஆம் அதிகாரம் 22 பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயமாக இருக்கிறாரு. நீங்கள் அப்படி இன்னும் சில வசனம் வாசிங்கன்னா, தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறாரு. அங்கே சந்திரன் இல்லை, சூரியன், இது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. இன்று பலர் வெளிப்படுத்தின விசேஷத்தை வியாக்கியானம் பண்ணி பல உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சு தவறுதலாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய அறிவுக்கு எட்டாது, அங்கு போகும்போது நாம் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை. எப்படிப்பா இந்த உலகத்தை சந்திரனும் சூரியனும் இந்த உலகத்தை பிரிக்கிறது, வெளிச்சத்தை பிரிக்கிறது, இருளை பிரிக்கிறது, எல்லாவற்றையும் கண்கூடாக பார்க்குறோம், சுற்றுகிறது, அதன் மூலம் உலகம் நகர்கிறது, நேரம் நகர்கிறது, நாம் பார்க்குறோம். ஆனால் அங்கே சந்திரனும் இல்லையே சூரியனில் எப்படிப்பா வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நானும் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, அங்கு போகும்போது அதை எல்லாவற்றையும் நம்முடைய கண்கள் காணத்தான் போகிறது. ஆனால் நீங்கள் நானும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட்டவர்கள் தீட்டுள்ளதை செய்யக்கூடாது, அருவருப்பானதை செய்யக்கூடாது, பொய்யை செய்யக்கூடாது, பொய்யை பேசக்கூடாது, பொய்யுக்கு சாட்சி போகக்கூடாது, பொய்யா செய்கிறவங்களுக்கு துணை போகக்கூடாது, பொய்யா நடப்பிக்கிறவங்களுக்கு ஒத்து போகக்கூடாது, பொய்யா கணக்கு எதுவுமே நம்ம செய்யக்கூடாதுன்னு வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாக உள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இன்னும் 2 வசனத்தை நாம் ஆராய்ந்து விட்டு நாம் நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து
இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். பார்த்தீர்களா? ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் பங்கையே எடுத்து போட்டுருவாராம். எப்படின்னா, இந்த வசனத்தை வசனமாக பேசணும், வசனத்தை வசனமாக போதிக்கணும், அதில் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு 99% வேத வசனம் சரியாக போதிக்கப்படுவதில்லை, காண்பித்து கொடுப்பதுவதில்லை. வேத வசனம் கலப்பாக போய்விட்டது. வேத வசனம் தூக்கி எறியப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் குமுறுவது போல இன்று பலர் குமுறுகின்ற ஒரு காலத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. அன்று தள்ளுபடியான மாரி இன்றும் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. குத்தாட்டம் வந்து போச்சு, மியூசிக்கு இடத்த பிடிச்சி போச்சு, பணம் பிடிச்சி போச்சு, புகழ் பிடிச்சி போச்சு, விளம்பரம் பிடிச்சி போச்சு, கமெண்ட்டு பிடிச்சி போச்சு, சப்ஸ்கிரைபு பிடிச்சி போச்சு. எனக்கென்ற ஒரு யூடியூப் சேனல் அப்படி என்ற காரியம் இன்றைக்கு போதகர்களையும் சரி விசுவாசிகளும் சரி பிடிச்சி போச்சு. அதனால் வசனத்தை திரித்து விட்டாச்சு, வசனத்தை மாற்றி விட்டாச்சு, தன் கொள்கையை நிலைநாட்ட பேச ஆரம்பித்தாச்சு. வசனத்தை பேசுவதை விட்டுவிட்டு நான் பிறந்து வளர்ந்த சபை கொள்கையை பேசுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். தான் விசுவாசிப்பதை பேசுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். வசனம் என்ன சொல்லுறதுன்னு பேசுகிறத இன்றைக்கு ஆட்கள் குறைவு. எனவே பிரியமானவர்களை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நித்தியமாக வாழப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்களும் நானும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்படப்பட வேண்டுமா? இது அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த வசனம் தெளிவாக பேசுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவனுடைய தூதர் முன்பாக அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்குத்தான். ஜெயம் கொள்ளவில்லை என்றால் அழைப்பு கொடுத்தவர்களுக்குத்தான் திருமண வீட்டிற்குள்ள. அப்படி அழைப்பு கொடுத்தவருடைய பேரே சில வேளைகளில் மறந்து விடுகிறார்கள், திருமணம் விட்டார்கள். அதற்கு பிறகு ஆமாம் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தா ஐயோ உங்கள் பேரை மறந்துட்டேன், வாங்க இந்த இடத்துல அமருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இருக்கையை அவர்களுக்கு போடுகிறார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் நிலைத்து நிற்கப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய நாமத்தை அங்கு பிரசாவப்படுத்துகிறார். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளுடைய நாமத்தை பெரியவனாக காட்டுவதற்கு, புகழாக காட்டுவதற்கு, விளம்பரமாக காட்டுவதற்கு, பெருமையாக காட்டுவதற்கு மனுஷன் வசனத்தை குலைத்து போட்டு விட்டான். மனம் திரும்புவோம். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு மனம் திரும்புவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, உமக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கை, உமக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை, தீட்டு உள்ளதை வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கை, பொய்யை வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கை, அருவருப்பை வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கை, இச்சையை வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கை, பண ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, புகழாசை, விளம்பர ஆசை, இதையெல்லாம் வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.